சமூகத்துக்கு அந்த கானானியர் வரவே முடியல. ஏன்னா அவனுக்கு இச்சையிலே வந்துட்டான். அவன் இச்சை எப்பொழுதுமே வேசித்தனமும் தெய்வீகமும் ஒருமித்து போகாது. கர்த்தருடைய சமூகம் வராது. இதை உற்சாகப்படுத்துகிற சபைகள் என்று இருக்கிறது. அதான் வேலண்டைன்ஸ் டே சபையில் கொண்டாடுறாங்க இல்லையா, காதல் திருமணத்தெல்லாம் வரவேற்கிறாங்க இல்லையா. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் பாராமல் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எல்லாரும் நம்ம ஒரே ஜனங்களாக மாறுறோம். ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணலாம். ரட்சிக்கப்பட்ட வித்துக்கு சொல்லப்பட்டது அது. கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆவாது. கிரேக்க மூலையிலே கர்த்தரை கும்பிடுவான். அவன் ஞானி, கிரேக்கன் ஞானி. கிரேக்கன் என்று யூதன் என்றும் பாராபட்சம். பாராமல்னா யூதர்னாக்கா நமக்கு தெரியும் நம்ம ஆட்கள் யாருன்னு. கொஞ்சத்தில் மசிய மாட்டான் யூதன். கிரேக்கன் யோசித்து பார்த்து சரி ரட்சிப்பெல்லாம் இருக்குன்னுவான், ஆனால் என் மனசார ஏற்றுக்க மாட்டான். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துருவான் பை நாலேஜ். எல்லோரும் ஞானஸ்தானம் எடுக்கணும்டா 18 வயசு ஆகுது எட்டுறான்னாக்கா 15 வயசுல சரி சும்மா தான் இருக்கான் பையன், அவனுக்கு சேர்த்து கொடுத்துடலாம் ஞானஸ்தானம்னா அவனுக்கு என்ன விஷயம்னு தெரியாது. கொடுக்குறவனுக்கும் தெரியாது அவனை பற்றி, எடுக்கிறவனுக்கும் தெரியாது கொடுக்குறவனை பற்றி.